ஓம் நம சிவாய. ஓம் என்னாடுடைய சிவனே போற்றி, போற்றி ஆவாய் கனகத்திரலே போற்றி, போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். சிவா மெய்யன்பர்களே, உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையார் அருட்கருணையினாலும் அப்பர் பெருமானுடைய திருக்கருணையினாலும் குளிர்ந்த நாயகி உடனுரை ஒத்தாண்டேஸ்வரர் ஆலயத்திலே இந்த இனிய மாலை வேளையிலே பெரிய புராணத்தின் தொடர் சொற்பொழிவாக 70வது மாதம் தலைப்பு கணம்புள்ள நாயனார் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். இது சமயம் இந்த நிகழ்ச்சியினை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்ற ஆலய அறங்காவலர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து, கேட்டு செவிக்கு இனிய செய்திகளை கேட்டு இன்புற்று செல்லுகின்ற அடியார் பெருமக்களை வணங்கி, ஆலய சிவாச்சாரியர்களையும் வணங்கி, இப்போது நாம் கணம்புள்ள நாயனார் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்களை, பேராயிரம் பரவி வானூர் ஏற்றும் பெருமான். வீட்டில் குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்து ஒரு சில நாட்களில் அந்த குழந்தைக்கு நம்ம பெயர் சூட்டுவோம். பெயர் சூட்டு விழா தொட்டிலில் போடுறதுன்னு சொல்லுவோம். அந்த தொட்டிலில் போடுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு அந்த குழந்தைய பார்க்க வருவாங்க. வர்றவங்கெல்லாம் ஒருத்தர் ஒரு பேர் சொல்லி குழந்தைய கூப்பிடுவாங்க. உறவுக்காரங்க சொல்லுவாங்க, பாரு அவங்க தாத்தா மாதிரியே இருக்கா அப்படின்னு தாத்தா பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. இன்னொருத்தர் பாட்டி பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. பெண் பிள்ளையாக இருந்தால் இல்லை அவங்களுக்காக தெரிஞ்ச பேரை சொல்லி பட்டு கண்ணு செல்லம் அந்த பேரை சூட்டுற வரைக்கும் வரவங்கெல்லாம் ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க அந்த குழந்தைய. ஆனால் நம்ம சிவபெருமானுக்கு பெயர்கள் 1000 பெயர்கள், அவருக்கு 1000 திருநாமம். எங்க போனாலும் இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் சிவபெருமான் தான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுகிறவன் எங்க போனாலும் சிவபெருமான் தான். அவனை தவிர தனித்தன்மை உடையவன் எவனும் கிடையாது. இதை ஒரு ஆணவத்தோட பதிவு பண்ற. அவரை தவிர இந்த உலகத்துல நம்மளை காக்கிற கடவுள் வேற யாரும் கிடையாதுன்னு சொன்னா எல்லாரும் அவருக்குள்ள ஒடுக்கணும்னு அர்த்தம். சிவபெருமானுக்கு கீழே தான் மீது எல்லாரும். ஆனா சிவபெருமான் என்ன கேட்டீங்கன்னா, யாரு விஷயத்திலே அவர் தலையிட மாட்டார். இதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. எந்த சாமிக்கு இல்லாத சிறப்பு என் சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. தலையில பார்த்தா கங்கையை வச்சிருப்பார். கங்கை வச்ச சாமி வேற யாரும் கிடையாது. நம்ம அதிமேதாவிகள் நிறைய பேர் சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு 2 மனைவின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஏகபத்தினி விரதம், ஒரே ஒருத்தர் தான். பகீரதன் கங்கையை கொண்டு வரதுக்கு விருப்பப்பட்டான். பூமிக்குள்ள பாதாள லோகத்துக்கு கங்கையை கொண்டு வரதுக்காக விருப்பப்பட்டான். அந்த கங்கையை நோக்கி தவம் பண்றான். கங்காதேவியை நோக்கி தவம் பண்ணும்போது கங்காதேவி ஒத்துக்கிட்டான் நான் வரேன். அது வரைக்கும் அவன் ஆகாய மார்க்கமாக தான் ஓட்டிட்டு இருந்தாங்க கங்காதேவி. நல்லா புரிஞ்சுங்க, கங்காதேவி ஆகாய மார்க்கமாக போயிட்டு இருக்கா, பூமியில இல்லை. இந்த பூமியில எல்லாரும் சுபிட்சமா இருக்கணுன்றதுக்காக கங்காதேவிய பகீரதன் விரும்பி விரதம் இருந்து நோன்பு இருந்து தவம் இருந்து அந்த தேவியை கீழே வர வைக்கிறான். அப்போ அவ காட்சி கொடுத்து பகீரதன்கிட்ட கேட்கிறா, என்னை தாங்குற சக்தி இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை. என்னை தாங்குற சக்தி யாருக்காவது இருந்தால் போய் கேட்டுட்டு வா, நான் வரேன். உடனே நேராக பிரம்மாட்ட போறார். இது மாதிரி உலக மக்கள் சேமத்துக்காக நான் கங்காதேவியை கூப்பிட்டேன், வரேன் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்படி சொல்கிறாங்க,
எப்பாப்பா அவளுடைய வேகத்தை என்னால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னால் முடியாது சொல்லிட்டார் பிரம்மா. அடுத்தபடியாக விஷ்ணு கிட்ட போகிறார். சுவாமி இந்த மாதிரி கேட்டால் சரின்ட்டாங்க, என்ன பண்ணுறது, உங்களால் எதாவது முடியுமா? என்னாலையும் முடியாது. அதுக்கப்புறம் யார் இருக்காங்க? நம்ம தலைவர்கிட்ட எப்பவுமே கடைசியில் தான் வருவாங்க. முதல்ல போக வேண்டிய தெய்வத்திட்ட கடைசியில் தான் வருவாங்க. அதுக்கு பேர் வந்து பக்குவப்படுத்துதல்னு பேர். சாமி நேராக கூப்பிட மாட்டார், முதல்ல விட்டுருவார். நீ எங்கே போகணுமோ போ, எங்கே போறியோ போ, நீ உணர்ந்ததுக்கப்புறம் வா, உணர்ந்ததுக்கப்புறம் அங்கே வா. அதுதான் சேக்கலாசம்பிர உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அரியவன். அரியவன் எடுத்தோட கிடைச்சிட மாட்டான். நம்ம இன்னைக்கு 3வது வாரம் சனிக்கிழமை தழு போட்டிருப்பீங்க வீட்டில். 4வது வாரமா? 4வது வாரம் தழு போட்டிருப்பீங்க. விதவிதமான உணவு செஞ்சுருப்பீங்க. அதை சாப்பிட்டவங்களுக்கு எல்லாம் தெரியும். புளியோதரை புளிப்பாக இருக்கும், தயிர் சாதம் புளிப்பாக இருக்கும், லெமன் ரைஸு புளிப்பாக இருக்கும், சக்கரை பொங்கல் இனிப்பாக இருக்கும். இதெல்லாம் சுவை. இந்த சிவபெருமான் என்ன சுவை? ஒருத்தருக்கு ஒரு சுவை உண்டு. சிவபெருமான் என்ன சுவை? என்ன சுவை? மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய திருவாசகத்தில் பதிவு பண்றார். அது பல சுவை என அரிதன எளிதன அமரர் மறியார். அவனுக்கு கூட தெரியாது இவன் என்ன சுவைன்னு. இவர் என்ன சுவைன்னு யாருக்கு தெரியும்னா அடியார்களுக்கு தெரியும். அடியார்களுக்கு மட்டும்தான் அவன் என்ன சுவை, அந்த சுவை வந்து இன்ப சுவை அப்படின்னு நினைச்சாலே வந்து நிற்பான். எதில் நிற்பான்? நினைச்சா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. கண்ணில் கண்ணீர் தானா வரும். நினைச்ச உடனே அந்த கண்ணீர் வந்துச்சுன்னா வந்துட்டான்னு அர்த்தம். புரியுதுங்களா? விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டான். விண்ணகத்தேவரு கூட அவன் கிடைக்க மாட்டான். அங்கதான் இருக்கிறான். கைலாயத்துல உச்சியில இருக்காரு. 30 கோடி தேவர்கள் கூட இருக்காங்க. அவருக்கு அவருடைய காட்சி கிடைக்காது. விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டான். விழுப்புரலே உன் தொழும் அடியோங்கள், தொழுகின்ற அடியோங்கள் கண் அகத்தே நின்று கலிதரு தேனே கடல் அமுதே என்று விரும்பும் அடியார்கள் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய். எப்ப சாமியை நினைச்சு நம்ம விரும்பி வேண்டிட்டோமோ கண்ணுக்குள்ள வந்துருவோம். கண்ணுக்குள்ள வந்தோம்னா கண்ணீர் வரும், உடல் எல்லாம் நடுங்கும், எதுவுமே கேட்க முடியாது. அதான் சொன்ன விக்கி வெது விதிர்பின்றார் மாணிக்கவாசக பெருமான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சாமி கொண்டு வந்து நமக்கு வச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த விதமான ஆசையும் வராது. அன்னைக்கு நமக்கு புரிஞ்சிடும், இங்க இருக்கிறதெல்லாம் இங்கதான் விட்டுட்டு போறோம், எதையும் நம்ம எடுத்துட்டு போறது இல்லை. சொந்தம் பந்தம் உற்றார் உறவு எல்லாமே சும்மா. கடைசியில் ஒருத்தர் நம்ம கூட வருவான், அவன் தான் சிவபெருமான். அப்பர் பெருமான் சொல்றாருல, உற்றார் இந்த உயிர் கொண்டு போகும் பொழுது வயசானவங்க எல்லாம் சொல்றதை கேட்பீங்க. ஆனா வாலிப பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். வாரியார் சாமிகள் சொற்பொழி பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு வாலிப இளைஞர் வந்து கேட்கிற, வாலிப வயசு அப்படிதான் கேள்வி கேட்கும், நம்ம தான் புரிய வைக்கணும். ஐயா நீங்க சிவனை கும்பிடுறீங்க, உங்க சிவ சுடுகாட்டுல ஆடுறவன் நான் கோயில்ல போய் கும்பிடணுமா சுடுகாட்டுல போய் கும்பிடணுமான்னு கேட்டா, அவரு ஞானி இல்லையா? ஞானத்துல சிறந்தவர் வாரியார் சுவாமி. அவர் அழகா புரியுற மாதிரி சொன்னாரு. எப்பா நீ இப்ப போறேன்னா உள்ள போய் கோயில்ல கும்பிடு, போகும்போது வேணா அங்க போய் கும்பிடு. எப்போ நீ அங்க போய் தான் ஆகணும். இது வாடகை வீடு. இது இப்போ வேணும்னா உள்ள போய் கும்பிடு. இப்போ உனக்கு நேரம் இல்லைன்னா போய் அங்க கும்பிடு. அப்போ நம்ம முதல்ல கும்பிட வேண்டிய தெய்வம் அவரு.
அந்த கும்பிடுற அதிகாரத்தை நமக்கு அடியார்களுக்கு கொடுத்திருக்காரு. அதை நம்ம பக்குவமா பயன்படுத்திட்டோம்னா எல்லா சிறப்பும் நமக்கு தான். அந்த பேராயிரம் பரவி வானோர் என்று பெருமான் அவர் யாருக்கெல்லாம் பிரிவு இல்லாதவர் கூடவே இருப்பார், அடியாரும் கூட இருப்பார். பிரிவு இல்லாத அடியாருக்கு எப்போ வாயை திறந்து ஒரு கஷ்டத்துல சிவனே நமச்சிவாயம் அப்படின்னு சொல்றாங்களோ, ஐயா அம்மான்னு கத்தாத. நம்ம குய்யம்மையோட கத்துவோம், காலில் அடிப்பட்டோன்னு பாரு பாவி ஏற்றிட்டு போயிட்டாமோ, சிவ சிவானா ஒன்றும் ஆகாது, நமச்சிவாயனா போவோம், அது சும்மா அடி போயிடும். அந்த பிரிவில்லாத அடியார்களுக்கு வாராத செல்வங்கள் எல்லாம் வருவிக்கின்ற சிவபெருமான். என்ன வேணுமோ கேட்கலாம், கேட்காதவே கொடுப்பாரு. வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுவதும் தருவாரு, கேட்கலன்னாலும் தருவாரு, மனசுக்குள்ள நினைச்சாலும் தருவார். அந்த எண்ணம் வந்துட்டாலே பூர்த்தி பண்றவன் சிவபெருமான். அந்த பேராயிரம் பரவி வானோர் ஏற்றும் பெருமான் பிரிவு இல்லா அடியாருக்கு என்றும் வாராத செல்வங்கள் வருவிப்பானை. எனக்கு பில்லி சுனியம் வச்சுட்டாங்க, மந்திரம் செஞ்சுட்டாங்க, கை வலிக்குது கால் வலிக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் சிவபெருமான் தான். மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி, மந்திரம் அவன் தான், தந்திரம் அவன் தான், மருந்து அவன் தான். எல்லா இடத்துலையும் சாமி உட்கார்ந்துருக்கார். உடம்பு சரியில்லையா, எங்க வாயில வர வார்த்தை நேரம் திருவாரூர் போப்பா, மருந்தீஸ்வரர் இருக்கார், காலையில் 6 மணிக்கு போ, வெளியே பசும்பால் விற்பாங்க, 1 லிட்டர் வாங்கி கொடு, அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகம் பண்ணும்போது எந்திரிச்சு போ, அந்த கோம்புத்தில் அந்த பால் வரும், ஒரு பாத்திரத்தில் பிடிச்சிட்டு வந்து வீட்டில் கூட சரியாக போயிடும். எத்தனையோ பேர் நோயிலேருந்து இந்த ஒத்த தலைவலி இந்த மாதிரிலாம் பெரிய மருந்து இலவசமாக கொடுக்குறாரு மருந்தீஸ்வரர். எத்தனை பேர் போறீங்க? ஒரு மருத்துவர் கைவிட்ட கேஸு, இவங்களுக்கு என்ன வேணா கொடுங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன், கூட்டிகிட்டு போயிடுங்கன்ட்டாங்க. கேன்சர் இது மாதிரி சொன்னாங்க. நல்ல செல்வந்தர் குடும்பம். அவர்கிட்ட சொன்னேன், மருந்தீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணி தீர்த்தம் வாங்கி வந்து கொடுங்க. டெய்லி அதுக்கு ஒரு ஆளை போட்டு 1 லிட்டர் பசுமாலை வாங்கி போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்து இந்த அம்மா கொடுத்தாங்க. ஏகதேசம் 9 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. 9 வருஷம், 9 இயர்ஸ். டாக்டர் இன்னைக்கோ நாளைக்குன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு நம்ம பெருமான் மருந்து, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய்கள் தீர்த்து அருள வல்லான் தன்னை. வல்லான் எல்லாத்துக்கும் மிக்கவன், அவனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் கிடையாது. அவனை பத்தி வேற யாரும் கூட ஈக்குவல் பண்ண முடியாது. அந்த கங்கையை ஆணவத்தை அடக்கிறதுக்காக தன்னுடைய ஜடாமுடி அப்படி விரிச்சு விட்டார். அந்த கங்கை நேரம் வந்து தலையில பாயுது. பகீரதனுடைய ஆசைக்கு இணங்க அந்த தலையில இறங்கினோட 2 முடி எடுத்து அப்படி சுத்தினார். அவ்வளவுதான் அந்த அம்மா அரசு. மொத்த முடி வச்சு கட்டல, அப்படி தலையை அப்படி விரிச்சா அப்படின்னா அந்த அம்மா வந்து இறங்கினாங்க. 2 முடி எடுத்து அப்படி கட்டினார். அவ்வளவுதான், அங்கேயே உட்காந்துட்டான். இப்ப சொல்லுங்க, அவருக்கு 2 பொண்டாட்டியா இல்லை 1 பொண்டாட்டியா? ஒண்ணுதான். ஏகபத்தினி வரதான் சிவபெருமான், நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய ஆணவம் அழிஞ்சு போச்சு. அந்த கங்கையினுடைய ஆணவத்தை அழிச்சார் சிவபெருமான். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அந்த ஜடாமுடியிலேருந்து 1 முடி எடுத்து அப்படி கீழே விட்டார். அதுல இருந்து வந்ததுதான் கங்கை. இப்போ ஓடுது கங்கை பிரகா. அந்த ஒரே ஒரு முடியில ஓடுறதா பார்த்துங்க, எத்தனை கிலோமீட்டர் அந்த கங்கா நதி நீளம்னு பார்த்துங்க. அவ்வளோத்தையும் தன்னுக்குள்ள வாங்கிக்கிட்ட அந்த சிவபெருமான், சந்திரனை சூடிய சிவபெருமான். சந்திரன் யாரும் கிடையாது. கையில உடுக்கை ஏந்திய சிவபெருமான், இன்னொரு கையில அக்னி. யார் எந்த தெய்வத்துக்கு இந்த மாதிரி தனித்துவம் கிடையாது. அந்த சிவபெருமான் அடியார்களுக்கு வாராத செல்வங்கள் எல்லாம் வருவிக்கின்ற சிவபெருமான் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய்கள் தீர்த்தருள வல்லான் தன்னை. திரிபுறங்கள் தீயளத்தின் சிறக்கை கொண்ட முப்புறத்தை எரிச்ச சிவபெருமான் போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போற்றினேனே. அப்பர் தேவாரம், அப்பர் பெருமான் பாடுறார். அந்த பெருமான போற்றாத ஆற்றனால் போற்றினேனே.
அந்த புள்ளருக்கு வேலூர் என்கின்ற வைத்தீஸ்வரன் ஆலயத்தில் அவதாரம் பண்ணவர் இந்த களமுள்ள நாயனார். அதுக்காக அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தான். அங்க இருக்கிற சாமியினுடைய திருநாமம் என்ன? வைத்தீஸ்வரன். வைத்தீஸ்வரன் வைத்தியம் போனீங்கன்னா ஒரு மண் உருண்டை கொடுப்பாங்க, வாங்கி வாயில போட்டீங்கன்னா சரியா போச்சு, எந்த நோயும் வராது. நம்ம கணக்கெல்லாம் இருக்கிற ஊர் வைத்தீஸ்வரன் கோயில் ஓலச்சுவடி இருக்காங்க. வேற என்ன அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு? அம்பாளுடைய பெயர் என்ன? தையல் நாயகி. தையல்னா பெண், பெண்களுக்கெல்லாம் நாயகி அந்த அம்மா, தையல் நாயகி. அவருடைய குழந்தை பேர் என்ன? முத்துக்குமாரசாமி. முத்துக்குமாரசாமி சிவாயினுடைய பரிகாரத்தலம். அந்த கோயில்ல நரியாட்டம் நாயாட்டம் ஆடுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? நம சிவாய சிவாய நமவோ. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருவாக்கும் கைகருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் கங்கை. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அது சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வமில்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருதேவாரமும் திருவாசகமோ உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் கோயில் துணையே. நால்வர் பொற்றாழியம் கோயில் துணையே. பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருவேணி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவோ குரு குரு சிந்தித்தல் தானே. திருமுறையே சைவநெறி கருவூலம். விளக்கு போடுங்கன்னு எந்த இந்து மதத்துலையும் எங்கேயுமே சொல்லலை. 63,000 யாருமே சொல்லலை. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு விளக்கு போடுறேன்னா மகாலட்சுமி மண் விளக்குல இருக்கிறா, அந்த தீபமும் மகாலட்சுமி. ஒரு விளக்கு அகல் வாங்கிங்கள, 3 ரூபாயிலேருந்து கிடைக்குது ஒரு அகல். வாங்கிங்க, ஒரு கரண்டி நெய் ஊற்றி ஏற்றிட்டு போங்க. அந்த விளக்கு ஏற்றுற நேரத்தில் நம்முடைய தீவினைகள்லாம் எரிஞ்சு சாம்பலா போடுது, போய் பிரகாசமான வாழ்க்கை அப்போதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். இதுக்காகத்தான் ஆலயத்தில் விளக்கு போடுனாங்க. இந்த அம்மா கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்பாங்க. நீ போய் துர்க்கைக்கு போய் ஒரு 11 வாரம் ராகு காலத்தில் விளக்கு போடு. அந்த அம்மா பண்ணுற அடிச்சாலி இருக்கு பாருங்க, அந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றி அந்த விளக்கை ஏற்றி அந்த திரியை நோண்டி அதை தலையில் தேய்ச்சோட பரவாயில்ல, சோத்தில் தேய்ச்சி அசைமட்டு போடுவாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. இந்த ராகாலத்தில் விளக்கு போடுன்னா என்ன அதுக்கு பொருள்னு கேட்டிங்கன்னா, உனக்கு நேரம் சரியில்லைம்மா, அதை தீக்கிற சக்தி அந்த துர்க்கைக்கு இருக்குது. நீ அந்த ராகு காலத்தில் அங்கே இருந்து ராகு காலம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் நீ போடுற விளக்கு அணையாத உட்காந்து பார்த்துக்கோ. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அந்த ராகுகாலம் எத்தனை மணியோ 12, 1:30, 1:30, 3ன்னா அந்த 1:30 மணி நேரம் நீ ஆலயத்தில் இரு. அந்த விளக்கை ஏற்றிக்க, கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஏற்று அந்த விளக்கை பார்த்துக்கிட்டு உட்கார். அப்பர் பெருமான் சொல்கிறார்ல, எரியிற விளக்கில்
நேர் உட்காந்து நோக்கினா கடம்ப மலர் காலை தாதை கனலடி காணலாம். அது அந்த சிவம் அங்கே காட்சி தருவார் உனக்கு. அப்போ உன்னுடைய வினைகளெல்லாம் போய் வாழ்க்கையில் பிரகாசமான ஒளி கிடைக்கும்ன்றது தான் அதனுடைய பொருள். நம்ம போகிறோம், விளக்கேற்றுறோம் எலுசம்பளத்தில், அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வருது, இருடி வர என்ன சொல்லுவோம், இருடி வந்துட்டு விளக்கு போட்டுருக்கேன் இருடி. இந்த அம்மா பார்க்கும், துர்க்கை அம்மா, இவன் நம்மளை வாடி போட்டின்னு பேசுகிறான். அவன் அப்போ தான் இவங்கிட்ட பேசுகிறான்னு நினச்சிருப்பான். இந்த பிள்ளை வந்திருக்க என்ன விஷயம் கேட்கலான்னு போது இருடி வரேன்பா இவா, முடிஞ்சு போச்சு. மேலே ஒரு சில தேவதைகள் போயிட்டுருக்கோம். அந்த தேவதைகள் அதுக்கு வேற ஒன்றுமே சொல்லுறது, பிரதாஸ்து அவ்வளோதான். நீ விளக்கு போடுற நேரம் அந்த மேலே தேவதை போயிட்டுருக்குது. அப்போ இவன் சொல்கிறா இருடி வர, சனி நான் ஃபோனை வை பார்க்க பிரதாஸ்து. அதனால நம்ம நாட்டிலிருந்து வர வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசணும். நாவில் சரஸ்வதி நத்துணையாக. ஆலயத்துக்குள்ளே போனால் அனாவசியமாக பேசக்கூடாது, அனாவசியமாக பேசவே கூடாது. எல்லாரும் ஒன்றா கூடி இருக்கிற இடத்துல பேசுறதுக்கு ஆசை வரும். ஆனால் அந்த ஆசைகளை நிறைவேற்றுறோன்னா ஆலய கருவறை இல்லை, ஆலய மண்டபம் இல்லை, வெளியே வந்தோம் இப்படி உட்காந்து பேசுங்க. யார் கேட்க போகிறாங்க? ராகுகால பூஜைக்கு விளக்கு போடுறதுன்னா இதுதான், இப்படி தான் செய்யணும். அந்த ஊரில் திரு அவதாரம் எடுக்கிறார். அந்த புள்ளிருக்கு வேலூர் என்கின்ற வைத்தீஸ்வரன் ஆலயம் அமைந்திருக்கிற அந்த ஊரில் திரு அவதாரம் பங்குனி மாத சதய நட்சத்திரத்தில் அவதாரம் எடுக்கிறார். மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம். ஆலயந்தோறும் சென்று பசு நெய்யால் விளக்கேற்றுறார். சிவபெருமானுக்கு பிடிச்சது பசு நெய்யான்னு கேட்டால் இல்லை, பசு நெய்யும் பிடிக்கும். அவருக்கு இழுப்ப எண்ணெய் நல்லெண்ணெய் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இழுப்ப எண்ணெயில் போடலாம், விலை கம்மி. விலை கம்மியான பொருளில் கலப்படம் பண்ண மாட்டாங்க. இந்த பூந்தமல்லியில் போனீங்கன்னா செக்கு இருக்குது, ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு 2 கிலோ நல்லெண்ணெய் வாங்குற இடத்துல 5 கிலோ இழுப்பெண்ணெய் வாங்கலாம். 4 விளக்கு போடலாம் சாமி முன்னாடி. நம்ம வினைகளெல்லாம் தீர்ந்து போயிடும். இனிமேல் பழக்கப்படுத்திங்க. அந்த ஊரில் அவதாரம் எடுத்து எல்லா சிவாலயங்கள்லையும் போய் விளக்கேற்றுறார். விளக்கேற்றுறது அவர் பணி, வேறு எதுவுமே கிடையாது. அப்படியே ஒரு ஆலயமாக போய் விளக்கேற்றுறாரு. எங்கே போனாலும் அந்த நெய்யை கொண்டு போய் சாமிக்கு விளக்கேற்றுவார். சிவபெருமான் அவருக்கு ஆசை வந்துச்சு, இந்த அடியாரை நம்ம கூட வச்சுக்கணும். சிவபெருமானுக்கு ஆசை இல்லைன்னா அவர்கிட்ட போக முடியுமா? உட்கார வச்சிருக்கார். அவரை கூப்பிடலன்னா நம்ம வர முடியாது, எந்த ஆளுக்கும் வர முடியாது. ஆனால் நம்ம செய்கிற தவறு என்ன கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணும். குழந்தைங்களுக்கு சொல்லணும் எங்கே வரப்போகிறாங்கன்றாங்க. அந்த அம்மா கையை காட்டினா எங்கே வரப்போம். குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரணும். குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்மளுடைய இந்து மதத்தினுடைய பெருமையை சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் எந்த மதத்துலையும் கிடையாது, அடித்து சொல்லலாம், எந்த மதத்துலையும் கிடையாது. அவர் அப்படியே விளக்கேற்றிட்டு வர்றாரு எல்லா ஆலயத்துலேயும். இப்போ சிவபெருமான் இந்த அடியாரை விடக்கூடாது, 63 பேரில் ஒருத்தரை இவரையும் சேர்த்தணும். எப்பவுமே ஆலயத்தில் கும்பாபிஷேகத்துக்கு மேலே இருக்கிற கலசமெல்லாம் நிரப்புவாங்க. வரகு அரிசின்னு ஒரு அரிசியை போட்டு மேலே இருக்கிற எல்லா கலசத்துலேயும் இருக்கும். அந்த கலசத்தை எடுத்து கீழே வச்சு பூஜை பண்ணி கறிக்கோளம் போயிட்டு வந்த உடனே அந்த கலசத்துக்குள்ளே அந்த வரகு அரிசியை போட்டு மூடி இந்த கோயில் கும்பாபிஷேக பத்திரிகையும் ஒன்று உள்ளே வைப்பாங்க. இந்த எல்லா கலசத்துலேயும் இருக்கும். நம்ம திருப்பணி பண்ண இடத்துல யார் யார் இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ஒரு பத்திரிகை உள்ளே வைப்பாங்க. அதுக்கப்புறம் 14 வருஷம் 15 வருஷம் பொறுத்து அடுத்தது யார் வராங்களோ அந்த நிர்வாகம் மறு புனரமைப்பு பண்ணும்போது அந்த கலசத்தை எடுத்து அந்த வரகு அரிசியை மாற்றி வேற வைப்பாங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான டன்னு வரகு விளையுது. ஆனால் அந்த கலசத்தில் போய் உட்கார்ற எவ்வளவு வரகுக்கு கொடுப்பனை இருக்குது. அந்த டன்னு கோடிக்கணக்கான டன்னு விளையிறதுல சில கிலோ கணக்கில் தான் மேலே போய் உட்காருது சாமி உச்சி மேலே. அந்த மாதிரி இந்த கலி காலத்தில், இந்த அழிய போகிற காலத்தில்
இந்த கலியுகத்தில் சாமி வந்து நல்ல விதையா தேடிட்டு இருக்கார். நல்ல விதையா அடுத்தது வேணும்ல. இந்த ஊழி காலத்தில் கடைசியில் மழை வருமா, மழை வந்து எல்லாம் மொத்தம் கடல் கொண்டுணுமா. கடல் கொண்டதுக்கப்புறம் சிவபெருமான் மட்டும்தான் இருப்பாராம், வேற யாரும் கிடையாது. சக்தியும் கொடுக்க மாட்டோங்க சாமி கூட. அப்போ அந்த அமிர்த கலசத்தை வச்சுட்டு நம்ம அமிர்த கடேஸ்வரர் உட்கார்ந்துட்டு இருப்பாராம். அமிர்த கடேஸ்வரர்னு ஞாபகம் வருது. அடுத்த சனிக்கிழமை பங்குனி ஒன்றா ஐப்பசி ஒன்றா, கரெக்டாக தூங்கல, யாரும் முடிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஐப்பசி 1, ஐப்பசி மாதம் நம்ம என்ன செய்யணும்? சிறப்பு துலாக்கட்டம். யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ காவிரியில் போய் ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடணும். அங்கே இருக்கிற மயூரநாத சாமியை போய் தரிசனம் பண்ணணும். முடிஞ்சவங்க போய் பார்க்கணும். ஒரு மாசமும் சிறப்பு இந்து மதத்துக்கு பேசிக்கிட்டே போகலாம். அந்த துலாக்கட்டம் அன்னைக்கு அங்கே போய் மயூரநாதரை தரிசனம் பண்ணி அந்த காவேரியில் ஒரு ஸ்நானம் ஒரு முழுக்கு போட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் செஞ்ச வினைகளெல்லாம் ஓரளவுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஆரம்பிச்சுக்கலாம். அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, திருப்பி ஆரம்பிச்சுக்கலாம். அப்போது இந்த மாதம் கண்டிப்பாக போகணும். வாய்ப்பு இருக்கிறவங்க காவேரி ஆற்றுல போய் ஒரு முழுக்கு போட்டு வந்துருங்க. அங்கே கூட ஒரு சிறப்பு இருக்கு. என்ன மாதம் சொன்னேன்? ஐப்பசி மாதம். ஒரு கை கால் ஊனமுற்றவர் ஒருத்தர் காவேரியில் குளிக்கிறதுக்காக வரார், ஸ்நானம் பண்ணணுன்றதுக்காக வரார். ஐப்பசி மாதம் முடிஞ்சு போகுது, முடிஞ்சிச்சு, ஸ்நானம் பண்ண முடியல. அவனா ஊனப்பட்டவன், நடக்க முடியல. அங்கே இருந்து அந்த மயூரநாதரை வேண்டுறாரு, அப்பா உன்னை தரிசனம் பண்ண வந்தேன், கை கால் நல்லா இருக்கிறவங்கெல்லாம் போய் ஸ்நானம் பண்ணிட்டாங்க, என்ன நீ இப்படி தான் படைச்ச, இப்படி இருக்கிறவனால இப்படி தான் வர முடியும், எனக்கு அந்த பாக்கியம் கிடையாதா? சாமி அங்கே ஒரு விதிவிலக்கு கொடுக்குறாரு. கார்த்திகை மாதம் 1 தேதி பிறந்தாச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த எந்த மாதம்? ஐப்பசி மாதம் முழுக்க போக முடியாதவங்க கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலையும் போய் அந்த ஒரு நாள் அங்கே நீங்கள் ஸ்நானம் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் வந்து முடவன் முழுக்குன்னு பேர். முடவன் முழுக்கு. கை காலில் ஊனம் மட்டும் அந்த முடவனுக்காக சாமி ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணார். அந்த மாதிரி தெய்வம் தான் நம்ம அப்பா. அவருக்கு ஒரு வழக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். கைலாயத்தில் விளக்கேற்றினாங்க, கைலாயத்தில் விளக்கேற்றினாங்க. அந்த பாக்கி யாருக்கு கிடைக்கும்? சாமி மேலே வித நெல் பொறுக்கி வச்சிருக்காரு. இன்னும் வித நெல் பொறுக்கிட்டு இருக்காரு. இங்கே ஒரு எத்தனை பேர் உட்காந்துக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் விதை நெல் நல்லா புரிஞ்சுங்க. நல்ல மணிமுத்துக்கள் சாமி பொறுக்கி வச்சிருக்காரு. நல்லா இன்னைக்கு கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சிருக்காரு. வா உள்ளே உட்கார். இந்த மாதிரி விதை நெல் பொறுக்கிட்டு இருக்காரு. சார் விதை நெல் தேர்ந்தெடுத்து வச்சுட்டு இருக்காரு. அந்தந்த ஊரில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த மாதிரி விதை நெல் மேலே கோபுரத்தில் இருக்குது. எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பிடி தான் இருக்கும் ஒரு கலசத்தில், இல்லை 2 பிடி 3 பிடி, 1 கிலோ 2 கிலோ. இந்த பிரளய காலத்தில் உலகமெல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் இந்த விதையை வச்சு திருப்பி விவசாயம் பண்ணி உணவு உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த விதைகளில் அடுத்த உணவு உற்பத்தி ஆகும். அதுக்காக சாமி அங்கே வச்சுருக்கார், நம்மளே இங்கே வச்சுருக்கார். 2 பேரும் சமந்தான். கோபுரத்தில் இருக்கிற விதைகளும் நம்மளும் சாமியோட அருளால் உட்கார்ந்துட்டான்னு வச்சுருக்கோம். இப்போ ஆலயந்தோறும் போய் விளக்கேற்றிட்டு வர்றார். இப்போ செல்வம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. செல்வத்தை சாமி மறைக்கிறார். அவர் கொடுத்த செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சிக்கிட்டே வர்றார். கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சிக்கிட்டே வர்றார். ஏன்னா சாமி முடிவு பண்ணிட்டார், இந்த விதை நெல் நமக்கு வேணும். 63 நாயன்மாரில் இவருக்கு ஒரு இடம் பிளேஸ்மெண்ட்டு ஒதுக்கணும்னு சாமி முடிவு பண்ணிட்டாரு. இப்போ அவருடைய செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கிறார், மறைக்கிறார். செல்வத்தை மறைக்கிறார் சாமி. அவர் நினச்சா உடனே கொடுப்பார். 1 நிமிஷம் தான் அவருக்கு, நிமிஷம் கூட இல்லை, நொடி. இமையை மூடி திறக்கிற நேரத்தில் கொட்டிட்டு போயிடுவார்.
அவர் நினச்சாருன்னா மேலே இருந்து கொட்டும். சுந்தரமூர்த்தி சாமிக்கு மேலே இருந்து நெல் கொட்டும் இல்லையா கொண்டையூரில்? கொட்டுச்சா இல்லையா? அப்புறம் ஏன் நமக்கு தர மாட்டாரா என்ன? தருவார், கண்டிப்பாக தருவார். நமக்கெல்லாம் தருகின்ற காலம்தான் இது. அதனால தான் நம்ம அமைதியாக சாமி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்போ சாமி இந்த செல்வத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 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 இப்போ அடுத்தது இங்கே இருக்கிற வீடு அதையும் விற்பனை பண்ணிடுறார். அதையும் விற்பனை பண்ணியாச்சு, விற்று முடிஞ்சாச்சு. அதுக்கும் நிறைய நெய் வாங்குறாரு. வாங்கி அந்த வைத்தீஸ்வரன் கோயில் ஆலயம் ஃபுல்லாக விளக்கேற்றுறார். அந்த காசு முடிஞ்சு போச்சு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கேட்கணுன்றதுக்காக அச்சப்பட்டு நல்லா வாழ்ந்தவர் நம்மள என்ன பண்ணுவோம் பாரு, கோயிலுன்னு சுற்றிட்டு இருந்தான் பார்த்தியா, அதுக்கு தான் நான் சொல்கிறது அப்படிம்போம். என்ன சொல்லுவேன்? என்னத்தை கொண்டு போகிறதுக்கு என்ன கொண்டு வந்த? ஒரு வீட்டில் அப்பா அம்மா, 2 குழந்தைங்க, 2 குழந்தைய திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு. அதில் ஒரு பையன். நல்லா போயிட்டுருக்குது குடும்பம், நல்லா குடும்பம் போயிட்டுருக்குது. அப்பா சொல்கிறத மீறாத பையன். திடீர்னு அவனுக்கு ஒரு வியாபாரம் பண்ணணும்னு ஆசை வந்தது. அவர் அந்த குழந்தையினுடைய மனைவி சொன்னால், நீங்கள் வேணால் அப்பாட்ட கேட்டு பாருங்களேன், ஏதாவது தனியாக ஒரு வியாபாரம் பண்ணலாம், கொஞ்சம் கேளுங்க. சரி நல்லதாக படுதுன்னு அப்பாட்ட கேட்குறேன் அப்படின்னு போய் பையன் கேட்டான் அப்பா கிட்ட. அப்பா கொஞ்சம் பொருள் வேணும், நான் தனியாக வியாபாரம் பண்ண போகிறேன். அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. பிரச்சனை அதிகமாகி போச்சு. அப்பாவுக்கு கோபம் வந்துச்சு. போடா வெளியே, போடா போடா போடான்னாரு. 3 தடவை போடான்னாரு. 3ஆவது தடவை அவர் போடான்னு சொன்னதோட உள்ளே போன மூச்சு வெளியே போயிடுச்சு. பொத்துன்னு விழுந்தார். இவன் தூக்குனா, வராங்க தூக்குடா எங்கள் அப்பா, போடுறான் வெளியே, ஏசி போடுறான். எங்கள் அப்பாவுக்கு பொட்டி, நல்ல பொட்டி எடுத்துன்னு வாடா, தூக்கி வெளியே போடு. அப்பாவுக்கு வெயில் தாங்காது, நல்ல ஃப்ரீசரில் வை உள்ளோம். காஞ்சிபுரத்துலேருந்து கைலாயவாத்தி எடுத்துன்னு அடி, ஊரெல்லாம் கூட்டு. என்ன ஆச்சு? அப்பா உயிரை விட்டு அடுத்த நொடியில் எல்லாம் மாறி போச்சு பையனுக்கு. இப்போ செலவு பண்ணுறதுக்கு என்ன வந்தது? கொடுக்க தேவையில்ல. அப்பாவுக்கு வெளியே போன காத்து திருப்பி உள்ள வரலன்னா எல்லா சொத்தும் போயிடுச்சு பிள்ளைக்கு. நீ சொல்ல தேவையில்ல, சின்ன பிள்ளைக்கு எது பெரிய பிள்ளைக்கு எது, மொத்த பிள்ளைக்கு பங்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான். எதுவுமே சொன்ன கிடையாது, எதுவும் நிரந்தரம் கிடையாது. அதனால நம்ம முன்னாடி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை சமாளிச்சுக்கணும். அந்த சமாளிக்கிற சக்தியை யார் கொடுப்பா? இந்த சிவபெருமான் இருக்கிற பக்தி கொடுக்கும். சிவபெருமான் மேல நம்ம வச்சுக்கிற பக்தி அந்த சக்தியை கொடுக்கும். இதையும் சாமி பார்த்து பாரு. எனக்கு தான் வந்தது. மதுரையில் ஒரு பிரச்சனை, ஒரு புலவருக்கு வந்த பிரச்சனை. அவர் என்ன சொன்னார்? நம்மளுக்கு பழி நேர்ந்தால் எனக்கின்றி உனக்கன்று. என்னை வம்பு கெடுக்கிறாங்க. ஒரு பெரிய புலவர் என்னை பாட சொல்லி கூப்பிடுறாங்க. அவர்கிட்ட போட்டி போடுற தகுதி இல்லைன்றது எனக்கு தெரியும். ஆனால் நான் அவர் கூட போய் பாடி தோத்துட்டேன்னா தமிழ் தோத்ததா அர்த்தம். தமிழ் தோத்து போயிடுச்சுன்னா அது அந்த பழி எனக்கு இல்லை, உனக்கு தான் போ. நைட்டே சாமி கனவுல போனாரா இல்லையா? போனாரா? ஜெயிச்சாரா? அந்த புலவர் பாடாதவே ஜெயிச்சாரா? அந்த மாதிரி நம்மளை போர்க்களத்தில் நிற்க வைக்காதவே சாமி ஜெயிக்க வைப்பார். அதுக்கு தான் அவன் அருளாலே அவன் தாழ் மணிக்கு அவன் நாமத்தை டெய்லி சொல்லணும். எந்த கஷ்டம் மட்டுமே என் எதிரில் சூப்பர்மான் இருக்காண்டா, எப்படிடா ஒரு கஷ்டம்ன்ற துணிவு வந்துச்சுன்னா அந்த கஷ்டத்துக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சிடும்.
ஒரு சைவத்தை பின்பற்றி சிவபெருமான தலைவரை ஏற்று இவர் எல்லாம் எனக்கு பொறுப்புன்னு நினைச்சு போறவன் கீழே விழுந்தான்னா அந்த விழுந்த இடத்துல இருந்து திருப்பி முளைப்பான். இது சிவபெருமான் தருவார். அந்த அளவுக்கு நம்ம வைராக்கியம் இருக்கணும், சாயங்காலம் ஆசை வைக்கணும். இப்ப செல்வமெல்லாம் குறைஞ்சு போச்சு. அந்த ஊர்ல யார்த்தையும் கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கு. நல்லா வாழ்ந்தவர் அந்த ஊரை விட்டே வரார். அந்த வைத்தீஸ்வரன் கோயில் அந்த புல்லூருக்கு வேலூர்ல இருந்து எதுவுமே இல்லாத நிராயுத பாணியா வரார். அப்படியே வந்து புலீச்சரம்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. புலீச்சரன்ற ஆலயத்தை வந்து சரணடைகிறார். அங்க ஒரு வாடகை வீட்டில் புலீச்சரம் எது யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். யாருக்கும் ஞாபகம் வருது. இப்ப இருக்கிற தில்லை தான் புலீச்சரம். நம்ம தேவாரம் திருவாசகத்தில் இருக்கிற பெயர் பழைய பெயர் வந்து புலீச்சரம். இப்ப இருக்கிற தில்லை திருத்தில்லை தான் பழைய புலீச்சரம். அந்த திருத்தில்லையை வந்து அடைகிறார். அங்க ஒரு வாடகை வீடை எடுத்து தங்குறாரு. இப்ப நம்ம கையில எதுவுமே இல்லை, இருந்தாலும் இந்த உடம்பு இருக்கு, நல்ல திறமா இருக்கு. அதை வச்சு பொருள் ஈட்டி சாமிக்கு விளக்கிடலாம்னு சொல்லி அங்கிருந்து போறார். யார்ட்டையும் வேலை கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. கணம்புல்லுன்னு ஒரு புல் இருக்கு. அந்த புல்லை வெட்டி வீடு கட்டலாம். பழைய வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போடுவாங்க, அந்த கோர புல் மாதிரி இருக்கும். ஆனால் கனமாக பெரம்பு மாதிரி இருக்கும். பெரம்பு கிடையாது, அது பேர் கணம்புல். அந்த கணம்புல்ல அரிஞ்சு வந்து அங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறார். யார் யாருக்கு வேணுமோ கொண்டு போய் விற்கிறார். விற்றுட்டு அதில் இருக்கிற வருவாய், அதிலிருந்து வர பொருளால் திருப்பியும் நெய்யை வாங்கி சாமி கேட்கிறார். எப்படி குங்குலிய கலைய நாயனார் தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுடைய மனைவி குழந்தைகள் உயிர் போகிற நேரம் அந்த தாலியை கொண்டு போய் மாங்கல்யத்தை கொண்டு போய் நீ விற்று பொருள் வாங்கினா உணவு வாங்கிட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அவரை சரிட்டு போனாரு. அங்க போய் அந்த மாங்கல்யத்தை வித்துட்டாரு. அதை வித்து பொருள் வாங்கும்போது அழகான குங்குலியம் கொண்டு வராங்க. எதுல சாமி அவர் பண்றாரு. அந்த குங்குலியத்தை வாங்கிடுறாரு. வாங்கிட்டு நேரம் கோயிலுக்கு போய் சாமிக்கு குங்குலியம் போடுறார். அதான் ஒரு பேர் குங்குலிய கலைய நாயனார். பார்க்குறாரு சாமி வீட்டில் குழந்தைகள்லாம் தோல் ஒட்டி மூச்சு கூட விட முடியாத கிடக்குது பசியில். ரெண்டாவது என்னடான்னா அப்போ ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்க வேணாமான்னு சாமி அங்கே வர மறைச்சதெல்லாம் கொடுக்குறாரு. ஒரு நொடியில் மன்னனே வந்து காலில் சரணடைகிற அளவுக்கு கொண்டு வந்து விடுறார். இந்த மன்னனே வந்து காலில் விழுந்துடுறான். நம்ம சாமியினுடைய கருணையை சொல்லணும்னா இவரை வச்சும் சொல்லலாம். அந்த சாய்ந்த லிங்கம் யாருக்காக சாஞ்சுன்னு தெரியலையா? தெரியுமா? திருப்பி சொல்லவா? தாடகைன்னு ஒரு பெண் இருந்தா. தாடகை அவளுடைய பேரு. தினந்தோறும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவான். மந்திரம்லாம் தெரியாது, தேவாரம் திருவாசகம் தெரியாது. நேர போய் அங்கே இருக்கிற குளத்துல நீராடுவான். ஒரு குளத்துல தண்ணி எடுத்துப்பா, அப்படி இடுப்பில் வச்சுப்பா, அப்படியே கொண்டு வந்து சாமிக்கு அப்படி ஊற்றிட்டு சிவசிவான்ட்டு போயிடுவான். இதுதான் அவளுடைய வேலை. ஒரு நாள் சாமி என்ன பண்ண, இந்த தண்ணி எடுத்துன்னு அந்த அம்மா இந்த இடுப்பில் வச்சுட்டு அப்படி எடுக்கும்போது அவளுடைய முந்தானை கொஞ்சம் விலகிடுச்சு. அந்த முந்தானை கீழே விடக்கூடாதுன்னா இப்படி பிடிச்சா இப்படி ஊற்றிட்டு இருக்க தண்ணி வந்து சாமி தலை மேலே படாத கீழே போகுது. உடனே சாமி தலையை சாட்சி எடுத்துக்கிட்டார். சாய்ந்த சிவலிங்கம் இன்னைக்கு வரைக்கும் அங்கே தரிசனம் பண்ணுவாங்க. இந்த தலைவிருட்சம் பனைமரம் தர்மபுரம் ஆதீனத்தினுடைய கட்டளைக்கு உட்பட்டது. திருப்பனந்தாள் ஆதீனம் எதிரிலே அந்த பக்கம் ஆலயம், அந்த எதிரில் மடம் போய் தரிசனம் பண்ணுவாங்க. அப்படி சாஞ்சார். இப்போ சிவலிங்கம் சாஞ்சிடுச்சுன்னா ஊருக்கு ஆகாதுன்னு மன்னனுக்கு தகவல் போகுது. உடனே மன்னன் தன்னுடைய படையாட்கள் அனுப்புறாரு, போய் என்ன பார்த்துட்டு வா. எல்லாம் பெரிய பெரிய மஸ்தானவங்க
திருப்பி போகுது தகவல். சரி, ஒரு 4 குதிரையை வச்சு கட்டிப்பார். யானை ஒரு 10 யானை கொண்டு வந்து நிற்க வச்சு சங்கிலியை கட்டி அப்படி இழுக்க போகும்போது குங்குலிய கலை நாயனார் உள்ள வரார். என்னங்க ஒரே யானையாக இருக்கு, எல்லாம் போர்ப்படை தளபதிகள்லாம் நிற்கிறாங்க, என்ன விஷயம்? மாதிரி சாய்ந்த சிவலிங்கத்தை நேர் பண்ணுறதுக்காக யானையை வச்சு, ஐயோ சிவசிவா சிவசிவா சிவசிவா, அவர் உடம்புல போட்டு இழுத்தா தாங்குமா? அவருக்கு தாங்காதான் இவர் சொல்றாரு. அடியார்கள் வந்து சாமி மேலே வச்சுக்கிற அன்பு, ஐயோ சிவசிவா சிவசிவா, அவர் கழுத்தில் போட்டு சங்கிலி போட்டு இழுக்கல, எடு 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 எடு. உடனே மன்னன் வரான், உம்மால முடியுமோ? அந்தன்னும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள், இதுக்கெல்லாம் ஒன்றும் முடியாது, அவன் இதுக்கெல்லாம் பணிய மாட்டான், நீ செயினை எடு. செயினை எடுத்தாச்சு. என்ன பண்ணணும்? அந்த சாமி கழுத்தில் ஒரு மாலை கிடக்குது, அந்த மாலையை கலட்டாத அப்படி எடுத்து குங்குலிய கலையனார் தன்னுடைய கழுத்தில் போட்டுக்கிட்டார். அப்படி இப்போ சாமி குங்குலிய கலையனார் அப்படி போட்டார். போட்ட உடனே சாமி நினைச்சாரா, இது வந்து நாரில் கட்டின மாலை, பிடிச்சி இழுத்தாலும் ஒன்றும் ஆகாது, நார் இது பஞ்சு போல இருக்கும், வாழை நார். அந்த மாலையில வந்து இவன் இழுக்கும் போது இவனுக்கு கழுத்து வலிக்குமே அப்படின்னு சாமி நினைச்சாரா. இதுதான் நம்ம சிவபெருமானுடைய அருள், இதுதான் சிவபெருமானுடைய அருள். ஆனா இவன் இழுக்காத நம்ம நிமிர்ந்துட்டோம்னா அந்த அடியாருடைய புகழ் எப்படி தெரியுது அப்படின்ட்டு நடிக்க ஆரம்பிச்சார் சாமி. இப்ப தெரிஞ்சதா அவர் எதுக்கு நடிப்பாருன்னு. அப்படி குங்குலிய கலையிலாரு கழுத்துல போட்டுட்டு சிவசிவா சிவசிவா சிவா அப்படி நிமிர்வாராம். அவர் நிமிரும் போது நம்ம நிமிரணும்னு சாமி முடிவு பண்ணாராம். இதுதான் சாமி. அவர் கழுத்துல போட்டுட்டு அப்படியே கழுத்தை இப்படி சிவசிவா சிவசிவான்றாரு. சாமி நிமிர்ந்து போச்சு, சிவலிங்கம் நேரம் வந்தாச்சு. இவர் இழுத்ததால வந்தாரா? இவர் அன்புக்காக சாமி வந்தார். சாமி இருந்தாச்சு. மன்னன் முன்னிலையில் மன்னன் என்ன பண்ணுவான், வந்து என்சான் உடம்பா கீழே விழுந்துடுறான். அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். என்ன வேணும் கேளுங்க, என் நாட்டினுடைய மந்திரியா வரீங்களா? ஐயா அந்த மந்திரி பொறுப்பு மட்டும் எனக்கு வேணாப்பா. மந்திரியா போயிட்டா ராஜாவை கும்பிடணும். ஏன் ராஜா? நடராஜா. எல்லா நாளும் அவர் தான் ராஜா. இந்த உலகம் அழிஞ்சு திருப்பி வந்தாலும் அவர் தான் ராஜா. அதனால அந்த ராஜா, எந்த ராஜா? நமக்காக தியாகம் பண்ற ராஜா, தியாகராஜா, அவரை தான் நான் கும்பிட மாட்டேன். அதனால எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அந்த பதவி வேண்டாம். வேற என்ன வேணும் கேளுங்க. எதுவும் வேண்டாம்ப்பா, நான் இதே விட நான் போறேன். இல்லை இந்த களஞ்சியத்தினுடைய சாவி எப்படி, என்ன வேணுமோ எடுத்துக்க, போய் சிவத்தொண்டு பண்ணுங்க போங்க.